1500 இருந்து ரூம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட்ஜெட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கோம். We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, every shot from the top. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், கொடைக்கானல் இருக்கோங்க. கொடைக்கானலில் சீசன் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் எக்கச்சக்கமான ரூம்ஸுக்கு டிமாண்ட் இருக்குங்க. நம்மளோட வீடியோஸில் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் போட்டிருக்கோம், நிறைய வில்லாஸ் போட்டிருக்கோம், நிறைய ரிசார்ட் போட்டிருக்கோம். லாக் மை ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு ட்ராவல் பார்ட்னர் கூட இணைஞ்சு நிறைய ஸ்டேஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் கொடைக்கானல் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி லாக் மை ஹாலிடேஸ் சூப்பரான ஸ்டேவை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பட்ஜெட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கோம். இந்த ஹோம் ஸ்டேயில் 1500 இருந்து ரூம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறீங்க, வில்லா சொல்கிறீங்க, ஃபேமிலியாக வர்றாங்க, சிங்கிள் ஃபேமிலியாக வர்றாங்க, அவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஸ்டே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, பெரிய ஃபேமிலியாக வர்றாங்க, அவங்க எல்லாத்துக்கும் பட்ஜெட்டாக ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டே சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஹோம் ஸ்டே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. 2800 வரையே தான் இவங்க ப்ரீமியம் ரூமே வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் 20 பேர் வந்தால் கூட இந்த ஹோம் ஸ்டேல தங்கலாங்க. இந்த ஹோம் ஸ்டேயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ரோஸ் வேலி ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கா ப்ராப்பர்ட்டிங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ரூம் தாங்க இருக்குது. 6 ரூமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சிட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி ஒரு பால்கனி. ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப பட்ஜெட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இந்த ஸ்டே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கூட இருக்க பெல் பண்ண அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். வாங்க த ரோஸ் வேலி ஹோம் ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. சரிங்க கைஸ், த ரோஸ் வேலி ஹோம் ஸ்டே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலேருந்து 1.8 கிலோமீட்டர் டு ஒரு 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏவும். நீங்கள் அங்கேருந்து பூம்பாறை பஸ்ஸில் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க. கூக்கல், பூம்பாறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னவனூர் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நேராக கொண்டு வந்து இந்த ஸ்டாப்பில் இறக்கிடுவாங்க. இந்த ஸ்டாப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஸ்டாப்புங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரேஷன் கடை. ரேஷன் கடை ஸ்டாப்புன்னு சொன்னீங்கன்னா பஸ் எல்லாமே இங்கே நிற்கும். அப்படியே இறங்கின உடனே இங்கே வந்து நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்த உடனே த ரோஸ் வேலி ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இங்கே வந்து இறங்கிடுவீங்க. உங்களோட கார்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா இங்கேயே பார்க்கிங் வச்சுருக்காங்க. சரிங்களா, முன்னாடி ஃபுல்லாகவே பார்க்கிங் வச்சுருக்காங்க. இங்கே உங்களோட கார்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அந்த சைடும் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்க்கிங் இவங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ பார்க்கிங்கை பற்றின கவலைகள் எதுவுமே கிடையாது. இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நான் நேற்று நைட்டு வந்து இங்கே தங்கினேன். நான் தங்கின ரூமை நான் காட்டுறேன். அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரூமு, கீழே 2 ரூம் வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே அந்த பால்கனி அப்படின்ற ஒரு வியூ வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறதுல கிடையாது. ஒரே ஒரு ரூமில் மட்டும் வுட்டன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரீமியம் ரூமு. ஸோ அதை தவிர மற்ற எல்லா ரூமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோம் ஸ்டேவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சிங்கிள் ரூமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டபுள் ரூமாகவும் எடுத்துக்கலாம். இன்னொரு இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. உள்ள ஒரு டோர் வச்சுருக்காங்க. இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போய்க்கலாம், அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கதவு வச்சுருக்காங்க. ஸோ அதை வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலி வர்றீங்க, ஒரு 6 பேர் 7 பேர் ஒரே தான் வர்றீங்கன்னா 2 ரூம் எடுத்துக்கிட்டு ஒரே இதாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 20 பேர் வர்றீங்க அப்படின்னா இந்த ஹோம் ஸ்டேவை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப பெஸ்ட் பட்ஜெட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு ரூமை பார்க்கலாம். ரூமை பார்த்துட்டு அதோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேங்க. சரிங்களா, இதுதான் ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஹோம் ஸ்டேக்கு உள்ளே போயிடலாங்க. ஸோ மேலே போய் நம்ம ஒவ்வொரு ரூமாக பார்த்துடலாம். சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது. சரிங்களா, நான் தங்கின ரூமையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த ரூமுக்கு போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரூமுங்க 101. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வுட்டன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன்.
அதுக்கடுத்த ரூம் இந்த ரூமுங்க. 1 2 3 ரூமுமே ஒரே ஸ்டைலாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூமு பார்க்கலாம். 102 இந்த நம்பரு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சூப்பரான சிட்டிங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு ஃபர்னிச்சர், ஒரு டேபிள், 2 சேர் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இங்கே உட்காந்து நல்லாவே அரட்டை அடிக்கலாம். இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டைல் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மெனு வச்சுருக்காங்க, அந்த மெனு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபுட்டு. நான் நேற்று நைட்டு வந்தேன், இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன், மதியம் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் வெளியில் நிறைய ஹோட்டல் இருக்குது, வாங்கிட்டு வந்து இப்படி உட்காந்துக்கங்க. சரிங்களா, உட்காந்து நல்லா சாப்பிட்றலாங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ரூம் இருக்கா, அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரூம் இருக்குங்க. வாங்க காட்டுறேன், பார்த்தீங்களா? சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஒரு குயின் சைஸ் பெட்டு, 3 பேர் படுக்கலாம். ஸோ அப்படி ஒரு பெட்டு நல்லா இருக்குங்க ஃபேமிலிக்கு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. பெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டான பெட்டு கிடையாது, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரிங்களா, நல்லா பெஸ்ட்டு பட்ஜெட்டுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குதுங்க, டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் டிவி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது. சரிங்களா, உங்களோட திங்ஸ் எல்லாம் வேணும்னாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, உள்ளேயும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருங்க, இங்கே கேன் வாட்டர் வச்சுருக்காங்க, அதை பொடிச்சு கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக இருக்குது. இங்கே இருந்து பார்க்கும்போது நல்ல வியூ இருக்கா. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுங்க. சரிங்களா, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. சரிங்களா, மேலே ஹீட்டர் இருக்குது, ஹீட்டருக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் உடனே போட்டு வராங்க, மொத்த கண்ட்ரோல் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே ஹாட் வாட்டரை போட்டு விட்ருவாங்க. சரிங்களா, எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த சைடு பின்னாடி போனீங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்குங்க. சரிங்களா, பார்த்தீங்களா, அப்படியே வெளியில் போனீங்கன்னா ஒரு நல்ல வியூங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குதுங்க. பின்னாடி செல்வபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை அப்படியே இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்குது. சரிங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய வில்லேஜ் நீங்கள், ஸோ அந்த வில்லேஜ் தான் பின்னாடி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்படியே நீங்கள் வெளியே போகலாம். சரிங்களா, பாருங்கள் கைஸ், அப்படியே வியூவை பார்த்துட்டு அப்படியே இங்கே நீங்கள் சேர் போட்டு கூட உட்காந்துக்கலாம். ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சரிங்களா, அப்படியே வெளியே வாங்க. இன்னொரு பெட்ரூமு, அப்படியே இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிட்டிங்கு. சரிங்களா, அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா மெயின் ரோடுங்க. சரிங்களா, காரெல்லாம் வந்து பார்க் பண்ணிக்கலாம். பஸ் எங்கே தான் நிற்கிது, நீங்கள் டேரெக்டாகவே இந்த பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம். கைஸ், இந்த ரூமுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 rupees கேட்குறாங்க. இந்த ரூமுக்கு ஒரு 3 பேர் தங்கலாம். முன்னாடி ஒரு சிட்டிங் ஹாலு, அதுக்கப்புறம் பெட்ரூம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பால்கனி. 3 பேர் தங்கலாங்க. சரிங்களா, 3 பேரை விட அதிகமாக வர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் அதிகமாக தங்க விடுவாங்க, 4 பேர் தங்கலாம். அந்த ஒருத்தருக்கு வெறும் 200 ரூபாங்க எக்ஸ்ட்ரா பெட்டு. சரிங்களா, ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குங்க. 200 ரூபாங்க எக்ஸ்ட்ரா பெட்டு. சரிங்களா, ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க, குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்கள அகாமடேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அடல்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 4 பேர் தான் தங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2200 rupees சொல்கிறாங்க. இந்த ரூமுக்கு ரொம்ப டீசெண்டான ப்ரைஸு, ரொம்ப பட்ஜெட்டான ப்ரைஸுங்க. வாங்க அடுத்த ரூமை காட்டுறேன். அடுத்த ரூமு இதே மாதிரி தாங்க. சரிங்களா, அப்படியே உள்ளே வாங்க காட்டுறேன். பாருங்கள், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு சின்ன சிட்டிங் இருக்குது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், அப்படியே நீட்டான பெட்ரூமு. சரிங்களா, அதே மாதிரி டிவி. சரிங்களா, ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுங்க. சரிங்களா, இதுவும் அதே மாதிரி தாங்க. எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ரூம்லேயும் ஹீட்டர் இருக்குது. அப்படியே வெளியில் போனீங்கன்னா சூப்பரான ஒரு வியூங்க, நல்ல வியூ கிடைக்கும். சரிங்களா, நல்லா இருக்குது. அப்படியே வெளியே போனீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 ரூமுமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த ரூமையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த ரூம் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சின்ன சிட்டிங்கு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சூப்பரான பெட்டுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிவி, அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு. அப்படியே உள்ளே வாங்க பாருங்கள், அதே மாதிரி ஒரு பாத்ரூமு, ஹீட்ரு. அப்படியே வெளியே போனீங்கன்னா ஒரு சின்ன வியூங்க. பகலில் பார்க்கணும், இந்த வியூ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா, பின்னாடி செல்வபுரம் அந்த கிராமம் தெரியும். ஸோ இந்த 3 ரூமுமே ஒரே மாதிரி 2200 rupees கேட்குறாங்க. ஸோ பக்கா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இது தாங்க. பார்த்தீங்களா, இங்கே பூட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா, நம்ம வேணும்னா இந்த ரூமையும் அந்த ரூமையும் ஒன்றாவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்களா,
2 ரூமையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாங்க சரிங்களா. இங்கே சிட்டிங்கு, அதே மாதிரி இந்த ரூமில் சிட்டிங்கு, 2 பெட்டுமே இருக்குங்க. இங்கே ஒரு பெட்டு, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டுங்க சரிங்களா. ஒரு பெரிய ஃபேமிலியாக வராங்கன்னா ரெண்டையுமே இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 ஃபேமிலியுமே ஒரே ரூமில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கா சூப்பரான ஐடியா. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சரிங்களா. ஒரு ரூமுக்கு 2200 கேட்குறாங்க. 3 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. 4வது பேர் வர்றாங்கன்னா வெறும் 200 ரூபா தாங்க எக்ஸ்ட்ரா பெட்டையும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படியே இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த உட்டன் அந்த ப்ரீமியம் ரூமை பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிட்டிங் போட்டிருக்காங்க. இதை ஏன் உட்டன் ஃபினிஷிங் சொல்கிறேன்னா பாருங்கள், எல்லாமே நல்ல வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது, பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க சரிங்களா. அதுக்காக தான் இந்த ஹோம் ஸ்டேயில் இந்த ரூம் தான் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ரூமு. இந்த ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா 2800 ருபீஸ் சொல்கிறாங்க. ஒரு பக்கா நல்ல ப்ரீமியம் ரூமாக வச்சுருக்காங்க. இதில் டிஸ்கவுண்ட்லாம் வேறு இருக்குது. நம்மளோட சேனலில் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரூம்ங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எல்லாமே உட்டன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதனால தான் இதை ப்ரீமியம் ரூம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நல்ல பெட்டு, நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது சரிங்களா. நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டு, 3 பேர் நல்லா நீட்டாக தூங்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காங்க. டிவி இருக்குதுங்க சரிங்களா. ஆக்சுவலாக இன்னும் இதுக்கு கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் பண்ணிடுவாங்க சரிங்களா. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா ஒரு நீட்டான பாத்ரூம்ங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க சரிங்களா. இது நல்லா ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள், நல்லா உட்டன் ஃபினிஷில் சரிங்களா. இதுலேயுமே ஒரு சூப்பரான பால்கனி இருக்குதுங்க. அப்படி வெளியில் போனீங்கன்னா சூப்பராக பார்த்துக்கலாம். பின்னாடி செல்வபுரம்னு சொல்லுவாங்கள்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கேயும் ஹீட்ரு வச்சுருக்காங்க, வெளியிலேயே ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. நல்லா இது ப்ரீமியமாகவே இருக்குதுங்க சரிங்களா. இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட்டை நம்மளோட சேனலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த ரூம்லேயுமே இன்டர்லாக் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூம் பாருங்கள். இதை நீங்கள் திறந்தீங்கன்னா பக்கத்து ரூமுக்கு அப்படியே போயிடலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கா. அப்படியே பக்கத்து ரூம் பெட்டுக்கு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரூம் இருக்குது. மேலே 2 ரூமு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா. ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு கனெக்ஷனு, அந்த ரூமுக்கு கனெக்ஷனு. கொஞ்சம் பெரிய ஃபேமிலி வரும்போது ரெண்டையுமே இணைச்சிக்கிறாங்க. ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் 2200. இது வந்து பார்த்தீங்கன்னா 2800 சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது. நம்மளோட சேனலை யூஸ் பண்ணுங்கள், கிடைக்குங்க சரிங்களா. இந்த சைடு இருக்க ரூமுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கல, பட் அந்த ரூமுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க. இப்போ கீழே போகலாம். கீழே 2 ரூம் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1500 இருக்கும், இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா 2000க்கும் கொடுக்குறாங்க. 2 ரூமுமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ கம்மியான பட்ஜெட் வேணும்னா கண்டிப்பாக இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட நம்பரை நான் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக பேசிக்கோங்க. ட்ராவல்ஸுக்கெல்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ கீழே போகலாம். அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ கீழே இறங்கணும் சரிங்களா. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஆஃபீஸு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இந்த ஸ்டே எங்கே இருக்குண்ணா? லொக்கேஷன் சொல்லுங்கண்ணா. அப்சர்வேட்டில் ரோஸ் கார்டன் பக்கத்துல நம்ம ஹோம் ஸ்டே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் என்னண்ணா? இந்த பஸ் ஸ்டாண்ட் பேர் வந்து ரேஷன் கடை ஸ்டாப். ஓகே. அங்கே நம்ம வந்து நிற்கும். கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை, பூண்டி, கவுஞ்சி இந்த லைன்ல எல்லாமே நம்ம ஸ்டாப்ல நின்று தான் போகும். இந்த ஸ்டாப்ல நின்று தான் போகும். எவ்வளோ நேரங்க டிக்கெட்? டிக்கெட் 10 ரூபா தான். 10 ரூபாய் 20 ரூபா இருக்கு. நல்லா சேஃப் அண்ட் செக்யூர் ஆனா? சேஃப் அண்ட் செக்யூர் தான். இங்க எப்பவுமே ரோட் மேல இருக்கனால எப்பவுமே ஆன் ஆன் இருந்துட்டே இருக்கும். ஓகே. சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க? எல்லாமே இருக்கலாம். சரிங்களா. எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே ஓடிட்டே தான் இருக்கு. சரிங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சுனா இந்த ஹோம் ஸ்டைல் ஃபுட்டுக்காரங்கிட்ட சொல்லிருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுனே சொல்லிருங்க. அண்ணா மொத்தம் எத்தனை ரூம்னா இருக்கு? மொத்தம் நமக்கு 6 ரூம் இருக்குண்ணா. 6 ரூம் இருக்கு. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. எல்லா ரூமோட பிரைஸ் எல்லாம் எப்படின்னா? ரூம் பிரைஸ் வந்து 1500 ல இருந்து 2800 வரைக்கும் இருக்குதுண்ணா. சூப்பர்ண்ணா. நான் ரூம்ஸ் எல்லாம் போய் பார்க்கறேன். சீசன் பொறுத்து கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் ஏறி இறங்கும். ஓகே. இப்போ என்கொயரி பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பா என்கொயரி பண்ணிட்டு. ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. செக் இன் டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock, செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் சொன்னாங்க. சரிங்களா. பார்த்தீங்களா, இங்கேயும் சூப்பரான சிட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உட்காந்து மதியம் சாப்பிட்டோம். நாங்கள் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரிங்களா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் தால்சா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் மதியமே உட்காந்து செம்மையாக சாப்பிட்டோம். 3 பேர் வந்திருந்தோம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஆய்சத்தே சூப்பர்யா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டான பெட்டு கிடையாது, பட்ஜெட் பெட்டுங்க. சரிங்களா. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு தான் பார்த்தீங்கன்னா 200 rupees. சரிங்களா, எக்ஸ்ட்ரா பெட்டு வாங்கிக்கலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா டிவி இருக்குது, ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்ட் இருக்குது. சரிங்களா, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உள்ளேயும் சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இங்கே பால்கனி கிடையாது, பட் ஒரு சின்ன ஜன்னல் வச்சுருக்காங்க. இது வழியாகவும் வியூவை பார்த்துக்கலாம். சரிங்களா, பெருசாக வியூ தெரியாது, ஏன்னா ஜன்னல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுங்க. இதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய ரெஸ்ட் ரூமு, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு வச்சுருக்காங்க, நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. சரிங்களா, அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பெட்ரூமு, ஒரு சிட்டிங் ஹாலு. சரிங்களா, அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ரோடுங்க. பக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல பட்ஜெட்டாக இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸு, நல்ல பட்ஜெட் ப்ரைஸாக பண்ணி தராங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாங்க. அதுவும் கீழே தான் இருக்குது, வாங்க காட்டுறேன் பாருங்கள். வந்த உடனே சூப்பரான கபோர்டு, ஒரு சின்ன பெட்டுங்க. சரிங்களா, இது 1500 சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பெரிய ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. சரிங்களா, மேலே ஹீட்டர் இருக்குது. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா நல்ல பெட்டு. சரிங்களா, அங்கேயும் டிவி இருக்குதுங்க, இங்கேயுமே டிவி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல காம்பேக்டான ஒரு பெட்ரூமு. 1500 rupees சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல பட்ஜெட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபேமிலி வராங்கன்னா 1500க்கு இது கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லுவேன். நல்லா கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்குது, இல்லை நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனால் இது ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்குதுங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லை, இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா வைஃபை அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ரோட்டுக்கு பக்கத்தில்ங்க, இப்படியே நான் மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்க, ரோடு வந்துடும். பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் இங்கே இறங்கிக்கலாங்க. சரிங்களா, இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய கடைங்க இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே காஃபி டீ இதெல்லாமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹோட்டல் இருக்குது. இந்த சைடு மேலே போனீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது. ஸோ ரோஸ் கார்டன் ஒரு பக்காவான இடம், நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும் பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பக்கா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் ஸ்டேங்க இந்த ஹோம் ஸ்டே. சரிங்க கைஸ், இந்த ரோஸ் வேலி ஹோம் ஸ்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்டே பண்ண எனக்கு ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருக்குன்றதை நான் நம்புகிறேங்க. இந்த ஸ்டேயில் நீங்கள் ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். புக்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாகவே பேசுங்க. நல்லா என்கொயரி பண்ணி நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஃபோன் காலில் நீங்கள் புக் பண்ணிடலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. டாடா, பாய் பாய்.